முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கருணாநிதியோட பொண்ணு. அதுதான் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி வந்து ரிப்பன் கட் பண்ணுது. முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். அவர் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்று இருக்கும் சூழலில் கனிமொழி கருணாநிதியை முதலமைச்சராக்குவது குறித்து திமுகவினர் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சா? என்ன விஷயமே வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கறீங்களா? வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத பெண்கள் பெயர்கள் பல உண்டு. அந்த பெயர்களில் பல ஆண்டுகளாக பெரிதும் கவனிக்கப்படும் பெயர்தான் கனிமொழி கருணாநிதி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மகள் என்பதையும் தாண்டி கவிஞராக, பேச்சாளராக, பத்திரிகையாளராக தனக்கென தனி முத்திரையை பதித்தவர். திராவிட இயக்க குடும்ப பின்னணியில் வளர்ந்த கனிமொழி தனது பள்ளி படிப்பை ஜெயலலிதா படித்த சென்னை சர்ச் பார்க் பள்ளியில்தான் நிறைவு செய்தார். அதனைத் தொடர்ந்து எத்திராஜ் கல்லூரியில் சேர்ந்த கனிமொழி வணிகவியல் துறையில் இளநிலை பட்டப்படிப்பை முடித்தார். தொடக்கத்தில் இருந்தே தனது தந்தை கருணாநிதியைப் போலவே இலக்கியத்திலும் பத்திரிகை துறையிலும் ஆர்வம் கொண்ட கனிமொழி அரசியலில் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டல. இருந்தாலும் விதி வலிமையானது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு சம்பவம் தான் கனிமொழியோட அரசியல் பிரவேசத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. திமுகவில் கருணாநிதியின் அரசியல் வாரிசாக யார் வர வேண்டும் என்ற கருத்து கணிப்பை தினகரன் நாளிதழ் 2007 ஆண்டு மே மாதம் வெளியிட்டது. அதில் மு.க. ஸ்டாலினுக்கு 70% ஆதரவும் கனிமொழி கருணாநிதிக்கு 2% ஆதரவும் மட்டுமே கிடைத்ததாக தரவுகள் இடம்பெற்று இருந்தன. மேலும் கருணாநிதியின் மூத்த மகனான அழகிரிக்கான ஆதரவு குறித்து எதிர்மறையாகவே செய்திகள் அச்சிடப்பட்டு இருந்தது. அவ்வளவுதான். இந்த கருத்து கணிப்பால் ஆத்திரமடைந்த திமுகவினர் சிலர் மதுரை தினகரன் நாளிதழ் அலுவலகத்தை தீயிட்டு கொளுத்தி சூறையாடினர். இந்த வன்முறையில் 3 அப்பாவி தினகரன் ஊழியர்கள் இறந்தும் போனாங்க. இந்த கழக கலவரத்தால் தினகரன் உரிமையாளர்களான மாறன் சகோதரர்களுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் இடையே விரிசல் ஏற்பட தொடங்கியது. கருணாநிதியின் அரசியல் வாரிசாக கனிமொழி வர வேண்டும் என 2% பேர் ஆதரவு தெரிவித்திருந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சமயத்துல திமுகவில் எந்தவிதமான முக்கிய பொறுப்பையும் கனிமொழி வகிக்கவில்லை என்ற விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. இதனையடுத்து கனிமொழியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப கருணாநிதி முடிவு செய்ததான் கவனிக்க வேண்டிய டர்னிங் பாயிண்டா இருக்கு. 2007 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டார் கனிமொழி. தொடர்ந்து 2013 ஆண்டு 2வது முறையாக மாநிலங்களவை உறுப்பினரானார். அன்று முதல் இன்று வரை டெல்லி வட்டாரங்களில் திமுகவின் முகமாகவே அறியப்படுகிறார் கனிமொழி. தொடர்ந்து 2015 ஆண்டு திமுக மகளிர் அணி செயலாளரானார் கனிமொழி. 2018 ஆண்டு திமுக தலைவராக இருந்த கருணாநிதி காலமானதை தொடர்ந்து அந்த பதவிக்கு அவரது இளைய மகன் மு.க. ஸ்டாலின் தேர்வானார். தொடர்ந்து கட்சி பணிகளில் சிறப்பாக செயல்பட்டதைப் போலவே நாடாளுமன்ற விவகாரங்களிலும் சிறந்து விளங்கியதற்காக அதே 2018 ஆண்டில் லோக்மத் என்ற பிரபல இந்தி நாளிதழ் கனிமொழிக்கு சிறந்த பெண் எம்பிக்கான விருது வழங்கி கௌரவித்தது. மாநிலங்களவையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த கனிமொழிக்கு 2019 நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை திமுக தலைமை வழங்கியது. தூத்துக்குடியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசையை விட
3,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றார் கனிமொழி. திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே வேளையில் மகளிர் அணி சார்ந்தும் மிக தீவிரமான செயல்பாடுகளை முன்னெடுத்தார் கனிமொழி. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்போது 160 தொகுதிகள், 700 பொதுக்கூட்டங்கள் என சூறாவளி பிரச்சாரம் செய்தார் கனிமொழி கருணாநிதி. சகோதர சகோதரிகளை இன்னும் அதிக ஆர்வத்தோடு வீரியத்தோடு வேலை செய்து இவர்களுக்கு சரியான பாடத்தை சொல்லித் தர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எங்கள் கழக உடன்பிறப்புகள் பணியாற்றுவார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2020 நவம்பரில் தொடங்கிய அவரின் பிரச்சாரம் ஏப்ரல் 2ஆம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகும் வரை நீடித்தது. அவரின் எளிமையான பிரச்சார யுக்தி மகளிர் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு திமுகவின் துணை பொதுச் செயலாளராக கனிமொழியை நியமித்து டெல்லியிலேயே ஒலிக்கக்கூடிய கர்ஜனை மொழி கனிமொழி என அடைமொழியோடு அறிவித்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். இதற்கு பின்னணியில் எதுவும் இருக்காதான் நினைக்கிறீங்க, ஆனால் அதுதான் இல்ல. திமுகவில் கனிமொழியோட கை மெல்ல ஓங்குவதை அறிந்த அறிவாலயம் தமிழக அரசியலில் அவர் கால் பதித்து மு.க. ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்பவே தெளிவாகவே இருந்ததாக சொல்லப்படுது. அதனால்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் எம்பியாக வெற்றி பெற்ற கனிமொழியை மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளுக்கும் சேர்த்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவராக நியமிப்பதாக அறிவித்தது கட்சி தலைமை. கனிமொழி முன்னாள் முதல்வர், திமுகவின் தலைவர் கருணாநிதியின் மகள். ஆனால் கனிமொழியை ஏதோ ஒரு சாதிய தலைவர் போல தூத்துக்குடிக்குள்ள மட்டுமே சுருக்கி வச்சிருக்காரு மு.க. ஸ்டாலின். ஆட்சியிலும் கட்சியிலும் ஏன் சென்னையில கூட முக்கியத்துவம் பெற்றுவிடக் கூடாதுன்னு தள்ளி வச்சிருக்காங்க. அப்போதுதானே ஒண்ணுமே தெரியாத உதயநிதிக்கு பட்டம் கட்ட முடியும். யோசிச்சு பாருங்க. திமுகவின் தலைமை பதவிக்கு கருணாநிதி குடும்பத்தை தான் நம்பியிருப்பார்கள் அந்த அப்பாவி தொண்டர்கள். கருணாநிதிக்கு பின் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் தலைவராக இருக்கிறாரு. சரி, ஒத்துக்கலாமே. அவருக்கு பிறகு கருணாநிதி மடியில வளர்ந்த கனிமொழி தானே தலைவராக வர வேண்டும். அதுதானங்க அறிவாலய நியதி. ஆனா நடுவுல இந்த உதயநிதியை ஏன் முன்னிலைப்படுத்துறாங்க? இதெல்லாம் நான் சொல்லலங்க. சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துல அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா சிந்திய வார்த்தைகள் தான் இதெல்லாம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு புரியலன்னாலும் பரவாயில்ல, கனிமொழிக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. கனிமொழி யாரு? மூத்த அரசியல்வாதி, முன்னாள் முதல்வர், திமுக தலைவர் கருணாநிதியோட பொண்ணு. ஆனா கனிமொழிய ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி இந்த தூத்துக்குடிக்கு மட்டுமே சுருக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின். ஏன் ஆட்சியிலையோ கட்சியிலையோ ஏன் சென்னையிலையோ இருக்கவே கூடாதுன்னு தள்ளி வச்சிருக்காரு? ஏன்னா அப்பதான் ஒண்ணுமே தெரியாத உதயநிதிக்கு பட்டம் கட்ட முடியும். யோசிச்சு பாருங்க. திமுக கட்சியில தலைமை பதவிக்கு கருணாநிதி குடும்பத்தை தான் நம்பி இருப்பாங்க அந்த அப்பாவி தொண்டர்கள். கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதி பையன் ஸ்டாலின் தலைவனாரு, சரி ஒத்துக்கலாம். அவருக்கு அப்புறம் கருணாநிதி மடியில வளர்ந்த கனிமொழி தானே தலைவராகணும். நடுவுல இந்த பால்டாயில் பாய் எங்க இருந்து வந்தாரு? எப்ப வந்தாரு அரசியலுக்கு? இதெல்லாம் கனிமொழி யோசிக்கணும், யோசிச்சு பேசணும். இப்படி உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதற்கு பின்னாடி அடுத்து கனிமொழியை முதலமைச்சர் ஆக்குவதுதான் மு.க. ஸ்டாலின் திட்டமாக இருக்குமோ? செப்டம்பர் 6ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு உடல் நலம் சரியில்லை எனவும் அதற்கான மருத்துவ சிகிச்சைக்கு தான் வெளிநாடு சென்றதாகவும் செய்திகள் வருவதாக சுட்டிக்காட்டி இருந்தார்.
மேலும் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் தனது உடல்நிலை குறித்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு. அதுதான் ட்ரீட்மெண்ட் போயிருக்காரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாகி குணமாகி வந்து ரிப்பன் கட் பண்ணுங்க. ஆக இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது உதயநிதி துணை முதல்வர் விவகாரத்துக்கு பின்னால் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயநிதி ஸ்டாலின். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதிக்கு அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து. மு.க. ஸ்டாலினின் உடல்நிலை குறித்த விமர்சனங்களும் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற பொதுவான சந்தேகம் சாமானிய மனிதர்களுக்கு ஏற்பட்டாலும் ஆச்சரியமில்லை. யாராக இருந்தாலும் பப்ளிக்கு நல்லது பண்ணுறவங்களா இருந்தாக்கா ஓகே, உதயநிதி சாரோ இல்லைனாக்கா கனிமொழி, அதை பற்றி அவங்களோட டிஃப்ரென்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியல. பட் யாராக இருந்தாலும் எஜுகேட்டட் பீப்புள், மெயினாக அவங்க எஜுகேட்டடாக இருந்தால் அவங்க நார்மல் பப்ளிக்கோட, ஏன்னா 2 பேருமே யூத் இந்த விஷயத்தில். ஸோ அதனால் அவங்க யூத்தோட பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு திட்டங்கள், படிப்புக்கு உண்டான அந்த சலுகைகள் கிடைக்கும். நிறைய பேர் படிக்கலாம், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இல்லையா. எஜுகேஷன் லெவலில் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் எல்லாருக்கும் நல்லது பண்ணாங்கனாலே போதும். என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் நல்லா பண்ணுறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சராக சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. பட் ஸ்டில் நான் கனிமொழியை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வருஷமாக எம்பியாக இருக்காங்க. ஷீ நோஸ் என்னெல்லாம் நடக்குது ஸ்டேட்டில், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அவரை விட இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு. ஸோ அவங்க நல்லா டேக்கிள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க. அண்ட் மோர் ஓவர் எம்பி லைக் இது அசம்பிளிலையும் சொல்லலான்னு பார்த்தா அவங்களோட வாய்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கெல்லாமும் வந்து ஒரு வாய்ப்புகளை கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து திமுக மேலே வைக்கப்படுற வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுல வந்து அவங்க சிக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் என்னோடதாக இருக்குது. அதனால் மற்றவங்கள ஒரு இடம் கொடுத்து பார்த்துட்டு அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போகலாம். ஆனால் அப்படியான ஒரு கட்சி கிடையாது. திமுகவில் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. கனிமொழி வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறீங்க? எதனால? என்ன அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு என்ன இல்லை? இல்லை, அவளுக்கு இன்னொரு அனுபவம் இருக்குது. அரசியல் எம்பிஆர் இருக்கா, நல்ல அனுபவம் இருக்குது. இங்கே 2 தடவை தூத்துக்குடியில் எம்பிஆர் இருக்கா, மக்கள் நல்ல பாராட்டு வச்சுருக்காங்க. என்னுடைய கருத்து உதயநிதி வந்தால் நல்லாயிருக்கும். எதனால அவர் சொல்கிறீங்க? அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார், விளையாட்டுத்துறை அமைச்சர், அதில் பெர்பெக்டாக செய்வார். இப்போ கனிமொழியை பற்றி நம்மளுக்கு அவங்க அதே மாதிரி செய்கிறாங்க. அவங்க வந்து மத்திய உள்ளவங்க தானே. நான் வந்து எனக்கு வர்றது உதயநிதி வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயசு பையன், அவர் எல்லா துறையிலையும் நல்லா ஆர்வமாக செய்யணும்னு அவர் இருக்கார். அதனால் அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் என்னுடைய கருத்து சார். துணை முதல்வருக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ உதயநிதி அமைச்சராக இருக்கார். அதை விட அனுபவம் மிக்க நல்ல பழமையான அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில், அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம கனிமொழிக்காவுக்கு இங்கே மாநில லெவலில் பெரிய அனுபவம் தான் கிடையாது, எல்லாம் டெல்லி தான். அவங்க அங்கே இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா எம்பியாக தான் அதிகமாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் மற்ற கட்சி அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கல. உதயநிதி ஸ்டாலின் மிக சிறப்பாக இளைஞர் அணியிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமின்றி அரசியல் என்பது ஒரு மேன் பவர் வேண்டும். அது உதயநிதி ஸ்டாலினுக்கு சிறப்பாக இருக்கின்றது. திமுகவினுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற இளைஞருக்கு தகுந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால உதயநிதி வந்து தாராளமாக துணை முதல்வராக அறிவிக்கலாம். அதில் எந்த விதமான ஒரு வேறுபாடு இது தேவையே இல்லை, பேசக்கூடிய விஷயமே இல்லை. தாராளமாக அறிவிக்கலாம். நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்தாச்சு. உதயநிதி துணை முதலமைச்சரானது பற்றி கனிமொழி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லைங்க, துணை முதல்வர் அமைச்சராக யார் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். அவர் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறது இல்ல. முதலமைச்சர் வந்து யாருக்கு என்ன கொடுத்தா சரியா இருக்கும்ன்றத புரிந்து கொண்டுதான் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால வந்து அட்வைஸ் எல்லாம் இந்த காலத்துல யாருக்குமே அவசியம் இல்லை. எல்லாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியும்.